ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியல்மி பட்ஸ் T310 புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ப்ரைஸ் வந்து இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 1800 இருக்குது. நான் அதை வாங்கும்போது 2100 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ வந்து இது பட்ஜெட் வைஸ் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. இதை பற்றி அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன எல்லாமே அந்த இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டை வந்து 15 டேஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்யூனான ரிவ்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கொடுக்குறேன். இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணியும் காட்டுறேன். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றதை காட்டுறதுக்காக திருப்பி அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ அடுத்த வீடியோஸ் வந்து டேரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், எடுத்தோன்னே ரியல்மி ஏர்பட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் இந்த பாக்ஸ் மட்டும் தான் இதுக்குள்ளே இருந்துச்சு. இந்த பாக்ஸ்க்குள்ளே மற்றபடி இதில் எதுவுமே இல்லை. ஏர்பட்ஸுக்கு உரமாக வைக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே மேக் இட் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு இது பற்றி யூசர் மேனுவல் மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் ரியல்மி பட்ஸ் T310 அதுக்கான பட்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதுவுமே அந்த பாக்ஸில் இல்லை. இந்த ஏர்பட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு ஒரு டேட்டா கேபிளாக கொடுத்துருக்கலாம். இது வந்து 2200 ருபீஸ்க்கு நான் அதை வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்டை இவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கி ஒரு கேபிளுக்குள்ளே வெறும் ஏர்பாட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே அவங்க சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணல. வர பிராண்ட்ஸ்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. இப்போ பாருங்கள், ஆனால் ஏர்பாட்ஸ் வந்து ரொம்ப கேண்டியாக குட்டியாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள், ஏதாச்சும் மூணுனா அப்படியே உள்ள கையிலே எல்லாமே அடங்கிடுது. க்ளாஸியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ண. இது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்ட்ரெயிட்டான ஓப்பன் பாக்ஸ் மாதிரி இல்லை. இந்த கேர்வான டிசைன் வந்திருக்கு. இந்த கேர்வான டிசைனே எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்கவே. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே க்ளாஸி தான். இது எல்லாமே வந்து இதில் இந்த ஆப்பில் வந்து ஏர்பட்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆப்லேயே ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க. அதிலே டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடுது. மற்றபடி ரியல்மி சைட்லேருந்து ஏதாவது டேட்டா கேபிள்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணாங்க, சம்திங் ஏதாவது நல்ல விஷயம் வேறு ஏதாவது அட்வான்டேஜஸாக வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இங்கே எதுவுமே கொடுக்கல, வெறும் ஏர்பட்ஸ் ஸ்பாஞ்ச் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே க்ளாஸி தான். பாருங்கள், இந்த ஏர்பட்ஸ் பாருங்கள், இது ஃபுல்லு க்ளாஸி டைப் தான். டச் சென்சார் தான். மொத்தமாக வந்து 6 மைக் கொடுத்துருக்காங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இது ஆப்ரேட் பண்ணி 6 மைக்ஸ் மொத்தமாக ஒரு ஏர்பாட் மொத்தமாக சேர்த்து 6 மைக்ஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5.4 ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து கனெக்ட் ஆகும். 10 மீட்டர் வரையும் கனெக்ட் ஆகும். இது வந்து 12.4 mm வந்து பேஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. 46 dB வந்து ஹைப்ரிட் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 40 hours வந்து பேட்ரி பேக்கப் வந்து நிற்கும். இது ஏஎன்சி ஆன் பண்ணிங்கன்னா 26 hours தான் நிற்கும். ஏஎன்சி ஆஃப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 40 hours வந்து நீங்கள் வந்து இதில் வந்து தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ண வரையும் 15 days யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரில. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குது. இன்னொன்று நாய்ஸ் ஏஎன்சியில் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஏஎன்சி வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக வந்து சவுண்டு கொஞ்சம் ஏஎன்சி ஆன் பண்ணால் அதிகமாக கேட்குது, ஏஎன்சி ஆஃப் பண்ணால் கம்மியாக கேட்குது, அவ்வளோதான். மற்றபடி வெளியில் இருக்க சவுண்ட் சுத்தமாக உள்ள கேட்குற கிரிப்னஸ் எந்த விஷயத்துமே கூட்டல, அவங்க சவுண்டை மட்டும் அதிகப்படுத்திருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி கால் கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தெளிவாக கேட்குது கால் கிளாரிட்டி. ஆனால் இந்த பஸ்ஸில் இந்த லாரியில் ஹார்னெல்லாம் அடித்தாங்கன்னா நல்லா சவுண்டு கேட்கும். இந்த ஏரில் போகிற இந்த ஏரில் சவுண்டு, ஏதாவது அந்த இறைச்சல் சவுண்டு, இதெல்லாம் எதுவுமே அதில் கேட்கல. அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே பண்ணுது ஏர்பட்ஸ். ஆப்போசிட்டில் இருக்கவங்க சூப்பராகவே கேட்குது.
இன்னொரு விஷயம் இதில் டியூவல் வந்து 2 இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 இதில் கனெக்ட் பண்ணுற என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, நான் வந்து முன்னாடி ஒரு ரியல்மி ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணேன். அது வந்து 2 இதில் கனெக்ட் பண்ணலாம். எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இங்கே ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ஏர்பாட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அங்கே போய் அந்த ஏர்பாட்ஸ் இன்னொரு ஃபோனில் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் 2 ஏர்பாட்ஸும் இதுமாதிரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இவங்க கொண்டு வந்திருக்கனால நான் வந்து என்ன பண்ணேன்னா, சிஸ்டமில் வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். இன்னொன்று ஃபோனில் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு வந்து சிஸ்டமில் வந்து பாட்டு கேட்டு இருக்கும்போது என்னென்னா, டக்குன்னு எனக்கு வேணாம்னா டக்குன்னு நான் எடுத்து ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். அது திருப்பி பாக்ஸ்குள்ளே வச்சுட்டேன். பாக்ஸில் வச்சுட்டு திருப்பி எடுத்து யூஸ் பண்ணும்போது டக்குன்னு சிஸ்டத்துலேயே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுது. அது ஆல்ரெடி ஃபோன்லேயே கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் டக்குன்னு நேரடியாக சிஸ்டமில் கனெக்ட் ஆகுது. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வேணா இந்த ஏர்பட்ஸ் ரைட் சைடு யூஸ் பண்ணிப்பேன், வேணா லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணிப்பேன். டியூவல் இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து செம்மையாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுது. சவுண்ட் குவாலிட்டி எதுவுமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏஎன்சி மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏர்பட்ஸ் வந்து எப்படி ஃபிட் ஆகுது காதில் அப்படி எல்லாமே நோட்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து அந்த அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம தியேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது ஃபுல்லாகவே 360 டிகிரி வந்து சாங் வந்து ப்ளே ஆகும்ல, அதே மாதிரி டைப்பில் வந்து இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. சவுண்டு ப்ளே ஆகுது, செம்மையாக இருக்குது, சரியான எஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தலைவலிக்க ஆரம்பிக்குது பயங்கரமாக. பட் அது மட்டும் தான் எனக்கு இதில் டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தெரியுது. இது என்னோடய ஃபீட்பேக் மட்டும்தான். அது எனக்கு தலைவலிக்குது. பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நான் இதை எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். ரியல்மி சைடில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து தூக்கி சாப்பிட்டாங்க. பட் கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கு சம்திங் அவங்க வந்து லான்ச் பண்ண ப்ராடக்ட்டுக்கு அவங்க தான் வந்து கேபிள் கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்தாங்கன்னா ஓகேவாக இருக்கும். இது வந்து நான் வாங்கும்போது 2200க்கு வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து 1800க்கு ஆஃபரில் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து ரியல்மி வந்து ஏர் 5 அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் ஒன்று போயிட்டுருக்கு, பழைய மாடலு. அதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தேன். அது 2000 நான் பிளான் பண்ணேன். அது வந்து 2800க்கு மாறிடுச்சு. அதனால் அதே பட்ஜெட்டில் இது இருக்கனால சிமிலராக இருக்கனால இந்த ஏர்பாட்ஸ் வாங்கினேன். ஆனால் எனக்கு இது குறைகள்லாம் பெருசாக சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து என் ஃபோனில் வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் ஆனில் வச்சுருக்கேன். அந்த அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க எல்லாமே அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து உள்ளே போய்ட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். வாங்க இப்போ போகலாம். இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க்கை வந்து இந்த ஏர்போர்ட்ஸோட லிங்க் நான் வந்து பயோவில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டோம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ரியல்மி ஏர்பட்ஸ் வந்து நான் ஆஃபில் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே தான் அதை காட்டும் பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணோடனே இது வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருக்குது, கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு டீட்டெயிலாக எல்லாமே காட்டிடும். நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போ இதில் வந்து ஆனில் இருக்குது. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆஃப் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து மேக்ஸிமம் மோட் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நாய்ஸ் ரிடக்ஷன்லேயும் இன்னொரு விஷயம், சவுண்ட் எஃபெக்டும் வந்து நீங்கள் வந்து ஆடியோ கிளாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பேஸுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இது மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனே எனக்கு தெரில. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் 360 டிகிரி வந்து பாட்டு வந்து கேட்குன்றதை நான் சொன்னேன். பட் இதை பாருங்கள், இதுதான் அந்த ஆப்ஷனு. இது ஆஃபில் இருக்குது. நான் ஆன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து 360 டிகிரி வந்து சாங்ஸ் வந்து பயங்கரமாக ப்ளே ஆகுது. பட் சூப்பராக இருக்குது, எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிது. அந்த விஷயம் வந்து நான் ஃபீல் பண்ணேன் என் சைடில். உங்களுக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் டியூவல் கனெக்டிவிட்டி டிவைஸ் பாருங்கள். இப்போ நான் வந்து இது எதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் வருது. ஏர்பட்ஸ் டெஸ்டிங். இது வந்து இந்த ஏர்பட்ஸ் வந்து ரைட் சைடு வந்து ஃபிட்டாக இருக்கா ஆகலையா அப்படின்றத ஏர்பட்ஸ் போட்டோடனே இதில் காட்டுது. இதில் குட் அப்படின்னு காட்டுது. குட்னா ஒழுங்காக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை ரெட் கலர் இருக்குது அன்ஃபிட், அது மாதிரி காட்டினா ஒழுங்காக ஃபிட் ஆகலை அப்படின்ற மாதிரி இதுக்கு அர்த்தம். ஆப்ஷன்ஸ்லாம் இதுக்குள்ளே பாருங்கள். இதுக்கு வந்து நிறையா சாங்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்ஸ் வந்து
ஒவ்வொரு சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கும்போது எஃபெக்ட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம், பட்டன் செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கன்னா ரைட் சைட்லேருந்து நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோனை வந்து எங்கேயாவது ஓரமாக வச்சுருவோம். பட் அதை எங்கே வச்சுருவோன்றது நம்ம மறந்துடுவோம். பட் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏர்பட்ஸ் ரைட்டோ லெஃப்ட்டோ எதை எடுத்துக்கலாம். நீங்கள் 4 தடவை கண்டினியூவாக டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் எங்கே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரிங் ஆரம்பிச்சிடும். இதனால் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வந்து பெருசாக வேறு எதுவும் கொடுக்கல. நான் எல்லாமே மோஸ்ட்லி கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது வந்து நார்மல் மோடு. இது நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இல்லாமல் நார்மல் மோடு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மோடு ஆனில் இருக்கு பாருங்கள். இந்த மோடு விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன், காற்றோட நாய்ஸ் ரிடக்ஷனை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கனால மோஸ்ட்லி வந்து ஏரோட சவுண்ட் வந்து கேட்காது. This video is sponsored by Biomart.